ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 17வது அத்தியாயம், 15வது ஸ்லோகம். 17வது அத்தியாயம் நம்பிக்கையின் பிரிவுகள், இதுதான் டைட்டில். ஓகே, நான் சொல்கிறது அப்படியே திருப்பி சொல்லுங்கள். அனுத்வேக கரம் வாக்கியம், அனுத்வேகரம் வாக்கியம், சத்யம் பிரியஹிதம் சயத், சத்யம் பிரியஹிதம் சயத். ஓகே, நம்ம தமிழில் ச இண்டிபெண்ட்டாக போட்டாங்கன்னா அது சான்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் சன்னு கூட இருக்குது, சரிங்களா? ச. ஸோ இதை சன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அனுத்வேகரம் வாக்கியம், சத்யம் பிரியஹிதம் சயத், ஸ்வாத்யாய அப்யசனம், ஸ்வாத்யாயாப்யசனம் சைவ வான்மயம் தப உச்யதே, ஸ்வாத்யாயாப்யசனம் சைவ வாங்மயம் தப உச்யதே. ஓகே, பொருள் சொல் பார்க்கலாம். அனுத்வேகரம் கிளர்ச்சி செய்யாத, வாக்கியம் வாக்கியங்கள், சத்தியம் உண்மையான, பிரியமான, ஹிதம் நன்மை தரக்கூடிய, ச மேலும், யத் எந்த, ஸ்வாத்யாய வேதக்கல்வி, அப்யசனம் பயிற்சி, ச மற்றும், ஏவ நிச்சயமாக, வாக்மயம் வாக்கின், தபஹ தவம், உச்யதே கூறப்படுகின்றது. மொழிபெயர்ப்பு. உண்மையானதும் இனிமையானதும் நன்மை அளிப்பதுமான பேச்சு, பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சு, வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்களாகும். திருப்பி சொல்லுங்க. உண்மையானதும் இனிமையானதும் நன்மை அளிப்பதுமான பேச்சு, பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சு, வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்களாகும். பொருளுரை. மற்றவர்களது மனம் கிளர்ச்சியடையும்படி ஒருவன் பேசக்கூடாது. ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கும் போது உண்மையை பேசலாம் என்பதில் சந்தேகமில்லை. இருப்பினும் அத்தகு ஆசிரியர் தனது மாணவர்கள் அல்லாத பிறரிடம் பேசும்போது அவர்களது மனதை துன்புறுத்தும்படி பேசக்கூடாது. இதுவே பேசுவதை பொறுத்த தவமாகும். இது மட்டுமின்றி அபக்தமாகவும் பேசக்கூடாது. ஆன்மீக வட்டாரத்தில் பேசும்போது அவனது உரைகள் சாஸ்திரங்களால் ஆதரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும். தான் கூறுவதை உறுதிப்படுத்த அவன் உடனடியாக சாஸ்திரங்களிலிருந்து மேற்கோள் காட்ட வேண்டும். அதே சமயத்தில் அத்தகு உரை கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்க வேண்டும். அத்தகு உரையாடல்களால் ஒருவன் மிகச்சிறந்த நன்மையை பெற்று மனித சமுதாயத்தை உயர்த்த முடியும். எல்லையின்றி இருக்கும் வேத இலக்கியங்களை கற்க வேண்டும். இதுவே பேச்சின் தவமாக கூறப்படுகின்றது. ஓகே, இதோட முடிஞ்சது. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரசாரிணே
निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशतारिणे श्रीकृष्णचैतन्या प्रभो नित्यानन्दा श्री अद्वैतगदाधरा श्रीवासादिगौरभक्तवृन्दा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. நான் வந்து பெங்களூரில் இருக்கும்போது நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவேன் நான் சின்ன பசங்களுக்கு. ஸோ அப்போ வந்து பெங்களூர்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 200-300 பேர் போவோம் நம்ம. ஸோ பிருந்தாவனம், மதுரா இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம். ஸோ அப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் அந்த ட்ரிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு, இது நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ஒரு நாள் அந்த ட்ரிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோம். இந்த டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நம்ம வெளியில் எங்கேயும் சாப்பிட மாட்டோம். நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி கடவுளுக்கு கொடுத்துட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ இப்போ 200-300 பேருக்கு நம்ம வந்து குக் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக நம்ம வந்து பென்டோ பாக்ஸில் போட்டு ஒரு காட்டன் பாக்ஸில் வச்சு அதை வந்து ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கொண்டு வந்து கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து போட்டு விட்டோம். ஸோ அப்போ ஒரு டெல்லி போலீஸ் அஃபிஷியல் வந்து வெயிட் இதெல்லாம் இங்கே போடக்கூடாது, வெளியில் எடுத்துகிட்டு லக்கேஜ் செக்ஷனில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, சரிங்களா. ஹிந்தி தெரியாதுன்னா என்ன, நம்ம வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து ஹிந்தி படித்தோம். அதுக்கடுத்து நம்ம சூழ்நிலை ஹிந்தி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ஏதோ தத்து குத்தி நான் வந்து ஏதோ பேசினேன் ஹிந்தியில். அது அவங்களுக்கு புரியலை, அவங்க சொல்கிறது எனக்கு புரியலை. ஏதாவது ப்ராக்டிஸ் இருந்தால் தானே உண்டு. ஸோ எதுவுமே புரியலை. ஸோ அப்போ அவர் சொல்லும் போது இதெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது, இதெல்லாம் வெளியே எடுத்துக்கொண்டு போய்ட்டு லக்கேஜ் செக்ஷனில் போடு அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து பார்த்தேன், டைமை பார்த்தேன், 5 நிமிஷம் தான் இருக்குது. 5 நிமிஷத்தில் வந்து ரயில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எப்படி லக்கேஜ் செக்ஷனில் போடுறது? ஃபஸ்ட்டு அது சாப்பாடு, அது எப்படி லக்கேஜ் செக்ஷனில் போட முடியும்? ஸோ இது வந்து ஒரு வாக்குவாதமாச்சு. ஸோ அப்போ அவர் சொல்கிறது எனக்கு புரியலை, நான் சொல்கிறது அவருக்கு புரியலை. அப்போ ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க வந்து அவங்களும் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ அவர் வந்து ஒத்துக்கலை, எல்லாத்தையும் இல்லை இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீங்கள் என்ன யோசனை பண்ணியிருப்பீங்க? டக்குன்னு ட்ரெயினில் ஏறி போயிடலாம்னா? நான் என்ன நினச்சேன், இவங்க வந்து காட்டன் பாக்ஸை தானே உள்ளுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்னையை சுற்றி ஒரு 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேர்கிட்ட சொல்லி இதை எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண உள்ளுக்குள்ளே 5 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரியா? ஸோ இதை கேட்கும் போது அவங்க வந்து போலீஸ் அஃபிஷியல் அவங்க வந்து கோவப்பட்டாங்க, சரிங்களா. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது தெரியாது. ஆக்சுவலாக நான் சொன்னது தெரியாது, நான் எந்த லாங்குவேஜில் சொன்னது கூட அவங்களுக்கு தெரியாது, சரிங்களா. ஸோ நான் அவங்க என்னுடைய பாடி லாங்குவேஜை பார்த்தாங்க. பாடி லாங்குவேஜ் என்ன, கோவத்தில் நான் சொல்கிறேன், இந்த பாரு உனக்கு கொடுக்குறது 5 நிமிஷம் தான் டைமு, இது எல்லாத்தையும் காட்டன் பாக்ஸ்லேருந்து பிரித்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் 5 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். ஸோ இதை பார்த்து அவருக்கு கோவம் வந்துருச்சு. எல்லாரும் உடனடியாக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தாங்க, சரிங்களா. ஸோ அப்போ ஒருத்தர் வந்தார் இல்லையா, எனக்கு பேசுகிறதுக்காக வேண்டி, அவர்கிட்ட சொன்னார், இஸ்கோ தேக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், சரிங்களா. நான் பண்ணுறது தப்பா, என்னை பார்த்துக்க சொல்கிறாரு, இந்த மாதிரி. ஸோ அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பேசுகிறது மட்டும் கம்யூனிகேஷன் கிடையாது, பாடி லாங்குவேஜும் கூட கம்யூனிகேஷன், சரிங்களா. இது வந்து என்னென்னா சாதாரண கார்ப்பரேட் லைஃப்லேயே இது எல்லாமே தெரியும் எல்லாத்துக்கும். சாதாரண கார்ப்பரேட் லைஃப்பில் இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான் நம்ம வீட்லேயே பார்த்துக்கோங்க, அவன்கிட்ட போயிட்டு ஏதாவது சொன்னோம்னா அவன் வந்து கோவப்படுவான். என்னுடைய தங்க வீட்டில் அது நடந்துக்கிட்டு இருக்கு. தங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பா,
ஆனால் பையனுக்கு வந்து பிடிக்காது. சரிங்களா? அவன் வந்து ஏதாவது ஒன்று கேட்பான், நான் இந்த மாதிரி ட்ரிப்பு போகணும், எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. தங்கச்சி வந்து சொல்லிடுவா, நோ அப்படின்னு சொல்லிட்டு. கொடுக்க முடியாது. அப்போ அவனுக்கு வந்து கோவம் வந்துடும். எல்லாத்தையும் போட்டு உடைப்பான். கண்டதெல்லாம் எடுத்து உடைப்பான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள், கம்யூனிகேஷன் வந்து எப்படி நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து தெரியும், இப்போ சூழ்நிலையில் வந்து என்னென்னா சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே அவங்க ஒன்று இல்லைன்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அது என்னது? யுனானிமஸ். எல்லாரும் சொல்கிறீங்க ஃபோன் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேது இல்லைங்களா? ஸோ அப்போ பாருங்கள், நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், இன்ஸ்டாகிராம் வீடியோ. நானும் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோவில் வந்து சொல்கிறாங்க, அந்த பொண்ணை வந்து ஃபோனை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா அது வந்து சாப்பிடாது, அழுகும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அது சாப்பிடாம விடவும் முடியாது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்? டிஸ்ட்ராக்ஷன் ஓகே, சொல்யூஷன் நான் கேட்குறேன். நீங்களாம் அம்மா தானே, அப்பா தானே, சொல்லுங்கள். திடீர்னு ஆடு மாடெல்லாம் கட்டுறதா? காக்காலாம் பறந்து போயிடுச்சு. அது இப்பெல்லாம் இல்லை, காக்காலாம் சிட்டி. சாப்பிட்ட பிறகா? இல்லை, நான் சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு வந்து இது வேணும், ஃபோன் வேணும். பூச்சாண்டி ஒரு நாள் அழுக விட்டுருணுமா? ஓ காட். ஸோ இந்த அம்மா என்ன பண்ணாங்க, முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. சரியா? இதை சாப்பிட சாப்பிட இவங்க வந்து எப்படி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி பொண்ணு வந்து பார்க்குது, என்னடா அது என்னையை விட்டுட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அது வந்து ஃபோனை வந்து கீழே வச்சுட்டு இந்த மாதிரி அதை எடுத்து அம்மாவுக்கு கொடுக்குது. அதுக்கடுத்து அம்மா சாப்பிடு சாப்பிடு, நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. கேஷுவலாக அவங்க எதுவுமே பேசலை, எதுவுமே பேசலை, ஜஸ்ட் ஆக்ஷன், ஒன்லி ஆக்ஷன். சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சொல், நம்ம இது வந்து என்னென்னா ஒரு சொல் ஒரு மாற்றம் இல்லைங்களா? ஸோ அந்த சொல் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது அதில். ஒன்று வந்து என்னென்னா நம்ம திங்கிங். சரிங்களா? ரெண்டாவது வந்து நம்மளுடைய, அதாவது ஃபஸ்ட்டு வந்து தாட்ஸ், ஓகேங்களா? ரெண்டாவது வந்து எமோஷன், மூணாவது வந்து ஆக்ஷன். தாட்ஸ், எமோஷன், ஆக்ஷன். தமிழில் சொல்லுங்கள் பார்ப்போம். தாட்ஸ்னா எண்ணங்கள், எமோஷன்னா உணர்ச்சிகள், மூணாவது இந்த ஆக்ஷன் அப்படின்னா செயல்படுறது. சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா ஒரு நல்ல புக்கில் ஒரு சின்ன ஒரு வரிகள் நான் பார்த்தேன் நான். இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது, நம்ம வந்து கொஞ்சம் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம் இப்போ. சரிங்களா? Something I know but do not feel. My communication is dispassionate. Something I know but do not feel. எனக்கு தெரியும், ஆனால் அந்த உணர்ச்சியெல்லாம் இல்லாமல் நான் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறேன். சரிங்களா? அது வந்து கம்யூனிகேஷன் வந்து டிஸ்பேஷனேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு டச்சே இல்லாமல் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். தொட்டும் தொடாமல், பட்டும் படாமல். அப்போ அந்த கம்யூனிகேஷன் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாருங்கள், சம்திங் ஐ நோ பட் டூ நாட் டூ. மை கம்யூனிகேஷன் இஸ் தியரிட்டிக்கல். எனக்கு தெரியும், ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஸோ அதோடைய கம்யூனிகேஷன் வந்து எப்படியா இருக்கும்? ஜஸ்ட்டு தியரியாக மட்டும்தான் இருக்கும், ப்ராக்டிக்கலில் இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட், சம்திங் ஐ ஃபீல் பட் டூ நாட் நோ. மை கம்யூனிகேஷன் இஸ் அன்ஃபவுண்டட்.
சம்திங் ஐ ஃபீல், எனக்கு வந்து அந்த உணர்வு இருக்கு. பட் ஆனால் எனக்கு அது என்னன்னு தெரியல. சரிங்களா? அப்போ அவனை நம்புவீங்களா நீங்கள்? அவனுக்கே தெரியல அவன் என்ன என்ன சொல்ல வரான்னு. கரெக்டா? ஆ. நெக்ஸ்ட் பாருங்க. சம்திங் ஐ ஃபீல் பட் டூ நாட் டூ. மை கம்யூனிகேஷன் இஸ் ஹைப்போக்ரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சம்திங் ஐ டூ பட் டூ நாட் நோ. மை கம்யூனிகேஷன் இஸ் ப்ரிசம்ஷுவஸ் அப்படின்னு. சம்திங் ஐ டூ பட் டூ நாட் நோ. ஏதோ நான் பண்ணுறேன், பட் ஆனால் நான் பண்ணுறது எனக்கே தெரியல. எவனாவது கேட்பானா? கேட்க மாட்டான். சம்திங் ஐ டூ பட் டூ நாட் ஃபீல். மை கம்யூனிகேஷன் இஸ் மெக்கானிக்கல். நான் ஏதோ பண்ணுறேன், பட் ஆனால் அந்த உணர்ச்சி இல்லை. ஸோ அது வந்து என்னென்னா கம்யூனிகேஷன் இஸ் மெக்கானிக்கலாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்து அவங்க வந்து சொல்கிறாங்க, இதில் எந்த ஒரு கேட்டகரியில் இருந்தாலும் கூட உங்களோட கம்யூனிகேஷன் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன் நான், ஒரு கிளாஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டாஃப் லெக்சரர் அவர் வந்து நம்ம மக்களுக்கெல்லாம் சொல்கிறாரு, இப்போ நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் விட்டோம்னா அவங்க வந்து வெளியே ஓடி போயிடுவாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க. அவங்க வரலை, நெக்ஸ்ட் நாள் அவங்க வந்து உங்கள் பேரண்ட்ஸோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அவன் வருவான், வந்து உட்காருவான், கேட்பானா? கேட்க மாட்டான். ஸோ இதுதான் கம்யூனிகேஷன். சரிங்களா? ஸோ கம்யூனிகேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம வந்து ஒரு பாகவத கதையை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே வந்து கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, உண்மையானதும் இனிமையானதும் நன்மை அளிப்பதுமான பேச்சு, பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சு, வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்களாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஜஸ்ட் வாக்குன்னு மட்டும் சொல்லலை, ஆனால் இது வந்து வாக்கின் தவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பேசுகிறது கூட ஒரு தபஸ் தான் இல்லைங்களா? நம்ம வந்து சும்மா உட்காந்து நம்ம இந்த மாதிரி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ணுறது மட்டும் தவம் கிடையாது. நம்ம என்ன பேசுகிறோம் அதுவே ஒரு தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பகவத்கீதையில். ஸோ அந்த தவம் என்ன பாருங்கள், உண்மையானது, இனிமையானது பேச்சு, நன்மை அளிப்பதுமான பேச்சு. சரிங்களா? உண்மையான, இனிமையான, நன்மை அளிப்பதுமான. ஸோ இது வந்து வாக்கின் தவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு நான் படிக்கும் போது, நான் சின்ன பிள்ளையில் படிக்கும் போது, மேபி ஸ்கூல் டேஸில் இப்போ ஒரு படம் வந்தது. சரிங்களா? அந்த இயரில் வந்து என்னென்னா உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எந்த இயர் அது? நீங்கள் இப்படி தலையாட்டுறீங்க? இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு இல்லைங்களா? மேபி 1995 ஏதோ ஒன்று. ஸோ அப்போ ஒரு படம் வந்தது. அப்போ வந்து நம்ம பசங்க எல்லாருமே குட்டிச்சவரில் உட்காந்துட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் வந்து சொல்லுவான், பேசுங்கடா பேசுங்க, நல்லா பேசுங்க, நம்ம இந்த உலகம் அப்படியே விரிய போகுது, எல்லாரும் உள்ளுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? ஸோ காசிப். ஸோ இது வந்து என்னென்னா, இந்த காசிப் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம பக்தியை வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு என்னென்ன அந்த இறை அன்பு அதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கலாம். இதுக்குன்னே ஒரு என்ன சொல்லுவாங்க அதுக்கு, அகராதியா, அதிகாரம் எப்பா வெரி குட். பாருங்க, இதுக்கு வந்து இனியவை கூறல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
சாப்டரே எழுதி வச்சிருக்காரு திருவள்ளுவர். இனியவே கூறல். பாருங்க, அதில் ஒன்று சொல்கிறாங்க, முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம் அப்படின்னு சொல்லிட்டு, முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலர்ந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று ஒன்று பாருங்க, இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது அப்படின்னு சொல்லிட்டு, இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ. ஆனால் இந்த காலத்தில் வந்து என்னன்னா, என்ன சொன்னாலும் அந்த வன் சொல் வந்துடும். நல்லதே சொன்னாலும் கூட அவன் வந்து திட்டுவான் இல்லைங்களா. ஆனால் இது பாருங்க, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இது வந்து பஸ்ஸில் எழுதி போட்டிருப்பாங்க இல்லைங்களா. சொல்லுங்க, இந்த பாருங்க, இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது காய்களை பறித்து தின்பதை போன்றது அப்படின்னு. சரிங்களா. கனி இருக்கு, காயை எடுத்து நம்ம சாப்பிட்றது எதுக்கு? பப்பாளி பழம் இருக்கு, யாராவது காயாக சாப்பிட்டான்னா சாப்பிடுவாங்களா யாராவது? ஓ, அதே பப்பாளி பழம் நல்லா ரைப்பாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இனிய சொற்கள் இருக்கும் போது வன் சொல் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க திருவள்ளுவர். சரி, இப்போ பாகவத கதையை நான் சொல்கிறேன். இந்த கதையை முடித்த பிறகு நீங்கள் வந்து சொல்லணும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கதையை நல்லா கேட்கணும். சரி, ஸோ இப்போ ஷமீக ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். சரிங்களா, ஷமீக ரிஷி. ஸோ ஒரு நாள் இந்த ஷமீக ரிஷி வந்து அவருடைய காட்டில் வந்து அவருடைய ஹெர்மிட்டேஜ் இருந்தது. ஹெர்மிட்டேஜ் என்ன சொல்லுவாங்க? ஆசிரமம். சரிங்களா, அவருடைய ஆசிரமம் இருந்தது. அதில் உட்காந்துட்டு அவர் வந்து தபஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அப்போ வந்து என்னென்னா, மகாராஜா பரீட்சித். யார் மகாராஜா பரீட்சித்? அர்ஜுனருடைய பேரன். சரிங்களா. ஸோ இந்த பரீட்சித்தை தான் நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து காப்பாற்றினார். உத்தரா வயிற்றில் இருக்கும்போது அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரம் ஈதான். ஸோ அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து உத்தராவுடைய வயதில் போயிட்டு அந்த பரீட்சித்தை வந்து காப்பாற்றினார். சரிங்களா. அந்த பரீட்சித் இப்போ வந்து என்னென்னா, அவர் அதே காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறாரு. சரிங்களா. அப்போ வந்து என்னென்னா, கிங்ஸ் ராஜாக்கள் எல்லாருமே இந்த மாதிரி வேட்டையாடினா தான் அவங்களுக்கு வந்து அந்த பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அவங்க உள்ளுக்குள்ளே சிட்டிக்குள்ளே பவரை கட்டலாமா? அப்போ எவனுமே உயிரோடு இருக்க மாட்டான் இல்லைங்களா. ஸோ அதனால் அவன் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு அவன் வந்து இந்த மாதிரி வேட்டையாட போவான். ஸோ அப்போ வந்து மகாராஜா பரீட்சித்துக்கு வந்து என்னென்னா, ஒரே தாகம் பசி தாங்க முடியல அவரால். ஸோ அவர் வந்து என்னென்னா, அந்த ஷமீக ரிஷி அவருடைய ஆசிரமத்துக்கு வராரு. வந்துட்டு அவர் வந்து என்ன கேட்டார்? தண்ணியும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வராரு. ஆனால் ஃபஸ்ட்டு அவர் கேட்குறது என்னென்னா தண்ணி. இந்த தண்ணி வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே, யாராவது அதித்தின்னு சொல்லிட்டு வந்தாலும் கூட நம்ம 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 வீட்டில் வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாட்டினாலும் கூட அவங்களுக்கு வந்து என்னென்னா, ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ ஒருத்தனுக்கு வந்து என்னென்னா, தாகத்தை தீர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா தண்ணின்றது நேச்சுரலாக எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அதை கொடுத்தாலே போதுமே இல்லைங்களா. ஸோ இவர் தேடி வராரு மகாராஜா பரீட்சித். ஸோ ஷமீக ரிஷி உட்காந்துட்டு அவர் வந்து தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஆழ்ந்த தபஸில் இருக்கார். அவரால் கண்ணே திறக்க முடியல. ஸோ இப்போ வந்து என்னென்னா, கண்ணே திறக்க முடியலன்னா கண்ணை திறக்கலை. ஸோ அப்போ அவர் வந்து கேட்குறாரு, மகாராஜா பரீட்சித் வந்து கேட்குறாரு, எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ரிஷி கண்ணை முழிங்க. கண்ணையே திறக்கலை. அவர் அவ்வளோ ஆழ்ந்த நிலையில் இருக்கார். ஸோ அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, மகாராஜா பரீட்சித்துக்கு வந்து கொஞ்சம்
கோவம் வந்து ஏன் கோவம் வருது? ராஜா, உலகத்துக்கே ராஜா. அப்போ வந்து என்னென்னா இந்தியா, அமெரிக்கா, இங்கே ஆஸ்திரேலியா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு உலகத்துக்கு வந்துடுன்னா ஒரே ஒரு எம்பரர், ஒரே ஒரு ராஜா. ஸோ யுதிஷ்டர் மகாராஜா, யுதிஷ்டர் வந்து இவருக்கு பரீட்சித்துக்கு வந்து இந்த இதை கொடுத்துட்டாரு, உலகத்தை ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து ஆண்டுகிட்டு இருந்தார். ஸோ இப்போ இவர் வந்து தண்ணி கேட்கும்போது ஷமீக் ரிஷி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை, எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் பரீட்சித்துக்கும் வந்து என்ன பண்ணார், அவர் பக்கத்தில் ஒரு பாம்பு, செத்த பாம்பு இருந்தது. அந்த செத்த பாம்போடைய தோலை வந்து அவருடைய கழுத்தில் போட்டுட்டு போயிட்டார். ஸோ இதை பார்த்த ஒரு சில சின்ன பசங்க வந்து விளையாட்டுத்தனமாக அவங்க வந்து ஷமீக ரிஷியோடைய பையன்கிட்ட போய் சொன்னாங்க. ஷமீக ரிஷியோடைய பையன் பேர் வந்து ஸ்ருங்கி. சரிங்களா? ஸ்ருங்கி சொல்லுவாங்க, இந்த ஸ்ருங்கி மூலியமாக தான் இந்த களியே உள்ளுக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்ருங்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா, இவன் வந்து சின்ன பசங்களோட விளையாண்டுக்கிட்டு இருந்தான். ஸோ இந்த பசங்க எல்லோரும் போயிட்டு சும்மா கேலி பண்ணுவாங்க இல்லையா, இந்த பாரு உன்னுடைய அப்பா வந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாரு, ஆனால் மகாராஜா பரீட்சித் வந்து கேவலமாக ஒரு செத்த பாம்போடைய தோலை வந்து கழுத்தில் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டாங்க. ஸோ இவனுக்கு வந்து என்னென்னா வந்தது பாருங்க கோபம். இவன் வந்து என்னென்னா ஒரு பிராமண பையன். சரிங்களா? அப்போ இருந்த பிராமணர்கள் வந்து என்னென்னா அவங்க தபஸ் சக்தி அவங்களுக்கு இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் பிராமணன் சொல்லிட்டு மட்டும் கிளைம் பண்ணுவாங்க, அதாங்க தப்பு. ஸோ இவங்க வந்து என்னென்னா அந்த சின்ன பையன் வந்து அவ்வளவு பிரம்ம தேஜஸ் இருந்தது அவனுக்கு. ஸோ இப்போ அந்த பிரம்ம தேஜஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவனுக்கு தெரியலை. மகாராஜா பரீட்சித் யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ இவனுக்கு வந்து என்னென்னா பக்கத்தில் நதி ஒன்று போச்சு. அந்த நதியில் தொட்டுட்டு இன்னையிலிருந்து 7வது நாள் இந்த மகாராஜா பரீட்சித் வந்து எந்த செத்த பாம்பை வந்து என்னுடைய அப்பாவுடைய கழுத்தில் போட்டாரோ அதே பாம்பு வந்து அவன் கடிச்சு அவன் செத்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விட்டுட்டான். சரிங்களா? ஸோ அதனால தான் மகாராஜா பரீட்சித் இப்போ வந்து அந்த 7 நாள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுகதேவர்கிட்ட வந்து கேட்குறாரு. ஸோ அப்போ தான் இந்த பாகவதம் எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், மகாராஜா பரீட்சித் இவர் வந்து என்னன்னா களி உள்ளுக்குள்ளே வரக்கூடாது, உலகத்துக்குள்ளே களியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச மன்னர் அவர் வந்து இப்போ சாபத்தில் இருக்கார். சரிங்களா? களினா இப்போ களி வந்து எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் இந்த களி புருஷன் வந்து ஒரு மாடை வந்து மாடோ காளையோ வந்து நல்லா அடிக்கிறான். பசு வந்து அடிக்கிறான், நல்லா பயங்கரமாக அடிக்கிறான். ஸோ அந்த காலத்தில் வந்து மகாராஜா பரீட்சித் மகாராஜாக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே போயிட்டு நம்மளை பற்றி மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஊடுருவுதல்னு சொல்லுவாங்களா, அது நகர்வலமா? சரி. ஸோ இந்த மாதிரி அவர் நகர்வலம் போயிட்டு அவர் வந்து என்னை பற்றி இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு போனவர் களி வந்து அந்த பசுவை அடிக்கிறத பார்த்துட்டு இவர் இறங்கி, ஏய் என்னுடைய ராஜ்யத்தில் எப்படி நீ இந்த மாதிரி பண்ணலாம், ஒரு சின்ன பிராணியவே இந்த இந்த பிராணிக்கு வந்து நான் அடைக்கலம் கொடுக்குறேன், அந்த பிராணி வந்து என்னுடைய அடைக்கலத்தில் இருக்கு, எப்படி நீ வந்து அதை கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். சரிங்களா? கேட்டுட்டு இவர் வந்து என்னன்னா அவனை கொல்ல போயிட்டார். ஸோ கொல்ல போகிற பிறகு அவன் வந்து சொல்கிறான், நான் வந்து கலிபுருஷன், நான் வந்து எப்படியாவது என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சரணடைஞ்சிட்டான். ஸோ அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாருமே யாராவது சரணடைய வந்துட்டாங்கன்னா அவங்க எதுவுமே டச் பண்ண மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து போயிட்டு
கேட்டிருக்காங்க. இந்த மகாராஜா பரீட்சித் வந்து சொல்கிறாரு அந்த கலிபுருஷன்கிட்ட, நீ இந்த தப்பு பண்ணியிருக்க, இந்த உலகத்திலேயே நீ இருக்கக்கூடாது, நான் எங்கெங்கே ஆள்றேனோ என்னுடைய ராஜ்யத்தில் நீ இருக்கவே கூடாது, இந்த ராஜ்யத்துட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கலிபுருஷன் வந்து கேட்குறான், ஐயா ராஜா, இந்த உலகமே உனக்கு சொந்தமானது, இந்த ராஜ்யமே உன்னது தான், என்னை வெளியே போக சொன்னால் நான் எங்கே போவேன், ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்போ மகாராஜா பரீட்சித் சொல்கிறாரு, எங்கெங்கே பசுவதை நடக்குதோ இல்லை அனிமல் கில்லிங், சரிங்களா, எங்கெங்கே மிருகங்கள் வந்து கொல்லப்படுதோ, எங்கெங்கெல்லாம் ப்ராஸ்டிடியூஷன் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் தண்ணி அடிக்கிறாங்களோ இல்லாட்டா தம் அடிக்கிறாங்களோ, இல்லை எங்கெங்கெல்லாம் அது என்னது இன்னொன்று சூதாட்டம் நடக்குதோ அங்கே போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கலிபுருஷன் வந்து இந்த 4 இடத்தையும் போய் தேடி தேடி பார்க்குறான், எங்கேயுமே கிடைக்கல. திரும்பி அவன் வரான், வந்து கேட்குறான், நான் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 4 இடத்தையும் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எந்த இடத்த சொல்கிறாரு, நீங்களாம் கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. தங்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிறாரு, தங்கத்தில் குடிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இப்படிப்பட்ட ராஜா மன்னர் வந்து இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடியவர். இப்போ இவர் வந்து இவருக்கு சாபம் கொடுத்துருக்கான் இந்த சின்ன பையன் ஸ்ருங்கி, சரிங்களா. இந்த கதையை வச்சுட்டு நீங்கள் என்ன நினைச்சீங்க? உண்மையானதும் இனிமையானதும் நன்மை அளிப்பதுமான பேச்சு, பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சு, வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்களாகும். யாரு? அவர் ஃபஸ்ட்டு வரும்போது மகாராஜா பரீட்சித் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து தூய பக்தர், இல்லைன்னா உலகத்தை ஆள முடியாதே. அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ராஜாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதே இது நம்ம வந்து நம்ம வாழ்க்கையிலையும் யார்கிட்டையாவது ஏதாவது பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நம்ம வந்து பேச முடியும் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மகாராஜா பரீட்சித் வந்து போய் கேட்குறாரு, ஃபஸ்ட்டு பணிவாக தான் கேட்குறாரு. தூய பக்தனாக இருக்கிறவர் எப்படி அவர் வந்து அதிகாரத்தோடு கேட்பார்? ஃபஸ்ட்டு அவர் கேட்குறாரு, எனக்கு தண்ணி, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணி கொடுக்கல, அவர் வந்து ஆழ்ந்த நிலையில் இருக்கார் இல்லைங்களா. சரி, அப்போ போக போக அவருக்கு வந்து கோபம் வந்தது. சரி, அதுக்கடுத்து செயல், அவர் வந்து பாம்பை வந்து கழுத்தில் போட்டுட்டு போயிட்டாரு. சரி, இதுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன? த்ரூ ஆக்ஷன். சரி, இது ராஜா வந்து பண்ணவே கூடாதா? ராஜான்றவர் எல்லா பிராணிகளையும் காப்பாற்றுறவர், சரிங்களா. ஏதாவது மனுஷன் தப்பு பண்ணானா அவனையும் தட்டி கேட்கணும் இல்லையா. இப்போ இன்னொன்று ஒன்று பார்த்துக்கோங்க, நம்ம வந்து சும்மா நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், ஆழ்ந்த நிலையில் இருக்கோம், டக்குன்னு ஏதாவது ஒரு ஷூட்டிங் சத்தம் கேட்குது, இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது கீழே போடுற மாதிரி ஒரு சத்தம், நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ண மாட்டீங்க? பண்ணுவீங்க இல்லையா. ஏன் அந்த ரிஷி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா பரீட்சித் வந்து கேட்குறாரு. அவர் வந்து ஏதோ 100 கிலோமீட்டர் தள்ளி அவர் வந்து கத்துற மாதிரி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இல்லை, பக்கத்துலேயே, சந்திரசேகர் பிரபு தண்ணி கொடுக்க மாட்டீங்களா? யாராக இருந்தாலும் எந்த ஆழ்ந்த நிலையில் இருந்தாலும் கூட அவனுக்கு வந்து தண்ணி கொடுத்துருவாங்க, கண்ணை திறந்துருவாங்க. ஸோ இந்த மகாராஜா பரீட்சித் வந்து
அந்த மாதிரி ஒரு அசம்ஷனில் இருந்துட்டார். அசம்ஷன்னா என்ன? அவராக ஒன்று நினச்சிக்கிறாரு. அது என்னது? வியூகம். வியூகம் அவராக நினச்சிக்கிறாரு இல்லைங்களா? சரி, அடுத்து வேற எங்கெங்கலாம்? கேலி பண்ணி பேசுறது. இந்த காலத்தில் வந்து இந்த கேலி பண்ணுறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. யாராவது கேலி பண்ணி பேசுனாங்கன்னா நம்மளுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம செய்கிறது நம்ம தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஆனால் பாருங்க, இவங்க வந்து கேலி பண்ணி பேசும்போது நம்மளுக்கு வந்து கோவம் வருது. அதே மாதிரி ஷிங்கிக்கும் கோவம் வந்தது. சரி, அடுத்து என்ன? அடுத்து என்ன? இது இன்னொன்று ஒன்று. அந்த கோவத்தை வந்து சாபமாக கன்வெர்ட் பண்ணுறது, அது மிகப்பெரிய கொடுமை. அதுவும் இந்த சின்ன குழந்தைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பிரம்ம தேஜஸ் இருக்கு. ஷிங்கிக்கு அந்த பிரம்ம தேஜஸ் இருக்கு, தபசக்தி இருக்கு. யாராவது ஒருத்தன் வந்து அந்த தபசக்தியை வச்சுட்டு அவன் வந்து இந்த மாதிரி சாபம் கொடுக்கலாமா? நடந்துரும் நடந்துரும் சரிங்களா? இது வந்து என்னன்னா சாதாரண தபசக்தி கிடையாது, இது வந்து பிரம்ம தேஜஸ் சரிங்களா? பிரம்ம தேஜஸ். அதனால தான் ஆன்மீகத்தில் உள்ளவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க சின்ன குழந்தைங்களை சரிங்களா? பேசும்போது கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடாது, வன் சொல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நன் சொல்லே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதனால நமக்கு வந்து என்னென்னா ஏதாவது ஈகோ அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நாசமா போயிடுவடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். உங்க வீட்டில் கூட இது நடந்திருக்கும் இல்லைங்களா? சாபம் இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஓகே, அடுத்து என்ன? ஓகே, அந்த சாபம் கொடுத்துட்டாரு. ஓகே, அடுத்து என்ன? அடுத்து என்ன நடந்தது? சரி, இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஷமீக் ரிஷி என்ன பண்ணாரு? ஸோ அந்த பையன் ஓடோடி வரான், ஷிங்கி ஓடோடி வந்துட்டு இந்த மாதிரி அப்பாவை வந்து பார்க்குறான். அப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் கண்ணை திறக்கிறாரு. அடடா, இவ்வளோ நேரம் தண்ணி தாகம் அடிக்கிறதே, எனக்கு தண்ணீர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு கண்ணு திறக்காதவர் அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே ஷமீக் ரிஷி வந்து கண்ணை திறந்துட்டாரு. இது வந்து என்னென்னா அவர் தபஸில் இல்லைன்னு இல்லை, ஆனால் அந்த ஒரு பாசத்தில் வந்து பாச பிணைப்பில் அவர் வந்து கண்ணை வந்து ஓப்பன் பண்ணிட்டார். ஸோ அப்போ ஷிங்கி வந்து அழுதுகிட்டே வந்து நிற்கிறான். என்னடா இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஷமீக் ரிஷி. அப்போ ஷிங்கி வந்து சொல்கிறான், இந்த மாதிரி மகாராஜா பரீட்சித் வந்து உங்கள் மேலே இந்த மாதிரி செத்த பாம்பை போட்டாராம். ஸோ அதனால் நான் வந்து அவருக்கு சாபம் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி. ஷமீக் ரிஷி, ஏன் இந்த மாதிரி பண்ணின நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரிங்களா? பாருங்க, கம்யூனிகேஷன். ஏன் ஷமீக் ரிஷிக்கு வந்து தெரியும் பரீட்சித் மகாராஜா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பிரஜைகளுக்கும் அவர் வந்து அடைக்கலம் கொடுக்குறவர் இல்லைங்களா? அதுவும் இந்த இந்திய நாட்டில் மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுக்க. அப்போ வந்து என்னென்னா பாரத வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த உலகத்துக்கு. இந்த பாரத வருஷத்துக்கே அவர் வந்து எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுக்குறாரு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. மகாராஜா சும்மா நம்ம வந்து என்னென்னா டெமோக்ராசி மாதிரி சூஸ் பண்ணுறவங்க கிடையாது. அப்போ உள்ளவங்க வந்து என்னென்னா தபஸ் பண்ணாங்க. அவங்க வந்து ராஜ்யம் எடுத்து நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க வந்து தபஸ் பண்ணுவாங்க. ஏன் அந்த தபஸ் வந்து என்னென்னா நம்ம மைண்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணும்
இல்லைங்களா? ஸோ எவ்வளவு கஷ்டம் இந்த மக்களை வந்து கைட் பண்ணி கொண்டு போகிறது. நம்ம வீட்டிலேயே நம்ம பசங்களை ஒருத்தர் ரெண்டு பேரையே நம்மளால காப்பாற்ற முடியல. அப்போ இங்கே பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா பிரஜைகளுக்கும் அவங்களுக்கு வந்து வழி கொடுக்கணும். அப்போ எவ்வளோ பெரிய தபஸ் பண்ணியிருக்கணும் மகாராஜா பரீட்சித். சரிங்களா? அந்த காலத்தில் ராஜா அந்த மாதிரி ராஜாக்கள் எல்லாம், அதனால தான் அவங்களுக்கு வந்து ராஜரிஷின்னு பேர், இல்லை நரதேவா அப்படின்னு பேர். இல்லைங்களா? நரதேவா, நரானா என்ன? மனிதன். நரசிம்மா கேள்விப்பட்டிருப்பீங்க. நரா அப்படின்னா மனிதன், நரதேவா அப்படின்னா ராஜரிஷி, நரதேவா. ஸோ நரதேவா மனிதர்களுக்கெல்லாம் தலைவர், அவங்க தான் மகாராஜா. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி மகாராஜா பரீட்சித் வந்து ட்ரெயின் பண்ணி இந்த ராஜ்யத்தை வந்து நடத்திக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ இந்த சமீக ரிஷிக்கு வந்து தெரியுது, ஓ மகாராஜா பரீட்சித்துக்கா நீ வந்து சாபம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க எவ்வளோ அவருக்கு இப்போ வந்து தெரியுது. ஸ்ருங்கிக்கு வந்து தெரிஞ்சுதா? தெரியல. ஸோ கம்யூனிகேஷன், இப்போ யாராவது ஒருத்தன் வந்து அன்னோன் பர்சன், தெரியவே தெரியாது, சரிங்களா? அவன் வந்து ஏதாவது ஒன்று சொன்னான்னா நம்மளுக்கு கோவம் வருமா வராதா? வருமா? சரி, தெரிஞ்சவங்க வந்து சொன்னாங்கன்னா கோவம் வருமா வராதா? தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்களா? இப்போ தெரிஞ்சவங்களும் சொல்கிறாங்க. ஸோ கலியுகம் வந்து அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? அவ்வளோ அட்வான்ஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தெரியாதவங்க வந்து ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? சரிப்பா போப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பாருங்க, உண்மையானதும் இனிமையானதும் நன்மை அளிப்பதுமான பேச்சு, இது வந்து நன்மை அளிக்கிறதா? ஸ்ருங்கி வந்து இந்த மாதிரி கோவப்பட்டு சாபம் கொடுத்தா அது நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா? இல்லை, நன்மை அளிக்கும் விஷயம் இல்லை, இல்லைங்களா? ஸோ அதனால இந்த வாக்கின் தபஸ் போச்சு, இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? இப்போ பார்த்துட்டிங்கன்னா மகாராஜா பரீட்சித் வந்து ஒரு தூய பக்தர், கிருஷ்ணராலேயே காப்பாற்றப்பட்டவர். இவர் நினச்சிருந்தா இந்த இந்த சாபத்தை வந்து இப்படி எளிமையாக போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம், இல்லைங்களா? கவுண்ட்ராக்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் அது பண்ணலை. ஆனால் அவர் வந்து அதை எடுத்துக்கிட்டாரு, சரிங்களா? ஏன் எடுத்துக்கிட்டாரு? அதுக்கு வந்து ஒரு ஹையர் பிளான் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு, சரிங்களா? ஸோ இப்போ ஒரு தூய பக்தனானவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்தில் வந்து சொல்லுது, சரிங்களா? அவன் வந்து இந்த மாதிரி வன்சொல் பேச மாட்டான். யாராவது டார்ச்சர் பண்ணாங்கன்னா அதையும் அவன் வந்து சகிச்சுக்குவான். யாராவது கொல்ல வந்தாலும் கூட அவன் வந்து ஏற்றுக்குவானா, சரிங்களா? ஸோ அதுதான் தூய பக்தனுக்கான ஒரு இது. பிரபுபாத் ஒரு தடவை, ஸ்ரீல பிரபுபாதர் ஆச்சாரியர் அவர் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பந்தல் போட்டு அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ நிறைய சேர்லாம் போட்டிருந்தாங்க. இந்த லோக்கல் டெரரிஸ்ட் குரூப் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பிரபுபாதர்கிட்ட, இந்த மாதிரி நீ போகலைன்னா அவங்க வந்து ஒரு லெட்டரும் போட்டிருக்காங்க ஒரு முந்தின நாள், இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உன்னை வந்து கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் அவர் வந்து நடத்தலாம். ஏன்? அவருக்கு தெரியும் கிருஷ்ணரே அவர் வந்து ஆணை பிடிச்சிட்டாரு, இவங்க யார், நம்ம போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணார். ஸோ அப்போ அவங்க வந்து இந்த சேர் எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க, இங்கிட்டும் அங்கிட்டும். நிறைய குண்டர்கள் எல்லாம் வந்தாங்க, வந்து அவங்க வந்து சண்டை போட வராங்க. அப்போ பிரபுபாதர் வந்து ஆச்சாரியர் என்ன பண்ணார், கண்ணை மூடிட்டு
ஈஸ்வரः பரமः கிருஷ்ணः சச்சிதானந்த விக்கிரகः நாதிராதி கோவிந்த சர்வ காரண காரணம் மேனும் குணந்தமரவிந்த தலாயதாட்சம் பர்ஹாவதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோட்டி கமனீய சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமம் பஜாமி அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம சம்ஹிதை வந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு. பிரம்ம சம்ஹிதை. ஸோ பிரம்ம சம்ஹிதை வந்து என்னன்னா முழு முதற் கடவுள் யாரு, அவரை வந்து புகழ்ந்து பாடுற ஒரு ப்ரேயர் பிரம்ம சம்ஹிதை. ஸோ அதை வந்து அவர் நல்லா க்ளோஸ் பண்ணி அவர் வந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்போ எல்லாம் முடித்த பிறகு அவர் வந்து கண்ணை திறக்கிறாரு. அவங்க இல்லை, எல்லா சேரையும் அப்படியே நல்லா அடுக்கி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. என்ன நடந்தது யாருக்குமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு சேரை எடுத்து வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. பாருங்க. ஸோ ஒரு தூய பக்தன் வந்து என்னன்னா எப்போதுமே பகவான் மேலே டிபெண்ட்டாக இருப்பான். சரிங்களா? எந்திரிச்சு இந்த மாதிரி என்ன ஏதாவது பண்ணிடுவியா, வாடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக மாட்டாங்க. இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாருமே கிருஷ்ணருடைய அம்சம்தான். ஸோ அதனால அவர் வந்து எப்போதுமே இந்த உலகத்துக்கு என்ன நன்மையோ அதை மட்டும்தான் அவர் பண்ணுவார். இது வந்து பிரிட்டனில் இது வந்து நடந்தது, யூகேல. பிரபுபாத் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நாயாக இருக்கக்கூடாது, பூனை மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு கழுதை மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்லாம் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு இதே இருக்காது, ஒரு பன்னியாக நீங்கள் பிறப்பீங்களா, ஒரு நாயை நீங்கள் பிறக்கிறதுக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சு, ஏன் நாயில் என்ன, நான் நாயை கூட பிறப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். பிரபுபாதர் என்ன நினச்சாரு, ஓகே அவர் அந்த ஒரு கருணை உள்ளம். இப்போ நாயை யாராவது பிறக்கிறதுக்கு யாராவது பார்ப்பாங்களா? இப்போ நிறைய நாய் இருக்குது ரோட்டில். ஏதாவது ஒரு நாய் வந்து உங்களை கடிக்க வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கல் எடுத்து அடிப்பீங்களா? கல் எடுத்து அடிப்பீங்களா? பாருங்கள். அப்போ அந்த நாயை யாராவது பிறப்பாங்களா? இவன் எந்திரிச்சிட்டு நான் நாயை பிறந்தா என்ன, மனுஷனில் வந்து இவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்குது, அதில் நான் பண்ணிகிட்ருக்கேன், அதே மாதிரி நாயில் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு, அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பிரபுபாதர் வந்து சொல்கிறாரு, என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது? கேட்குறவங்க கேட்பாங்க, கேட்காதவங்க முடியாது. கம்யூனிகேஷன் பரவாயில்லப்பா நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து சொல்கிறது வந்து என்னென்னா ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது, இது வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ். பகவத்கீதையை வந்து ஆச்சாரியர்கள் வந்து 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா ஹம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. இந்த வாக்கியத்தை வந்து அவங்க 100% ஃபாலோ பண்ணுறாங்க தூய பக்தர்கள். ஸோ அப்போ அவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து அவங்க திட்டினாலும் கூட பரவாயில்ல, அவங்க என்னுடைய நன்மைக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் கம்யூனிகேஷன். சரிங்களா? ஏன்னா பரம பக்தர்களை வந்து என்னென்னா அவங்க சொல்லுவாங்க பரதுக்க துக்கி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாம் பரதுக்க சுக்கி. எல்லாரும் யாருக்காவது பக்கத்தில் வந்து யாராவது கஷ்டப்படுறான்னா நம்ம போயிட்டு நல்லா பேசுவோம். அவன் இப்படி கஷ்டப்படுறான்ப்பா, இவன் அப்படி கஷ்டப்படுறான்ப்பா, நான் அன்னைக்கே சொன்னேன் இவன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகம் எடுத்துக்குவோம் அதில். ஆனால் பரம பக்தர்கள் வந்து என்னென்னா பரதுக்க துக்கி. மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து இவங்களும் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை வந்து இவங்க வந்து சொல்லுவாங்க ஆச்சாரியர்கள். இது பிரபுபாதருக்கு மட்டும் நடக்கலையே, ராமானுஜரை கொல்றதுக்கு வந்தாங்களே, அதுக்காக வேண்டி தானே இவர் வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து மேல்கோட்டைக்கு போனார். இல்லைங்களா? பாருங்கள், பரம பக்தர்கள் வந்து அப்போவும் பகவான் மேலே அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு அவங்க வந்து வாழ்க்கையை வந்து கழிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா கம்யூனிகேஷன், இப்போ நம்ம வீட்டிலையே நம்ம பார்த்துட்டோம்னாலும் கூட யாராவது சொல்கிறத கேட்பாங்க, நிறைய பேர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு எதிர்மாறாமல் இருக்காமல் நம்ம வந்து பகவானே நீ தான் கதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது,
நான் சொன்னேன். அந்த சின்ன குழந்தை ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தது. அம்மா வந்து பக்கத்தில் வச்சுட்டு அவங்க வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த பொண்ணு ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு இதுவும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? நம்ம எதை பண்ணுறோமோ அதை தான் அவங்க பண்ணுறாங்க. நம்ம எதை பண்ணினோமோ அதை தான் அவங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கொஞ்சம் முத்தி போயிருச்சு, அவ்வளோதான். ஆனால் ஒரு பழமொழி இருக்கு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? ஸோ அவனுடைய இன்டெலிஜென்ஸ், அவனுடைய அறிவெல்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது. அவனே போய் விழுவான் கெட்டதில். நம்ம வந்து சொல்லுவோம், டேய் கெட்டதில் போய் விழுகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது? ஓகே ஃபைன், போய் விழுகு. நம்ம வந்து சொல்ல தான் முடியும். அது மனசு விடாமல் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவன் என்ன நினைப்பான்? அவனுடைய செயல் அவன் பார்த்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்லை, உங்களையே அடிக்க வருவான். சரிங்களா? ஏன்னா உங்ககிட்ட தான் நிறைய இது இருக்குது. அதை நீங்கள் வந்து காசு ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு. அவன் இப்போ சம்பாதிக்கல இல்லையா, அந்த காசு உங்ககிட்ட தான் இருக்கும். அதை நீங்கள் வச்சுருப்பீங்க. அவன் வந்து காசு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னடா காசு, போடா போய் பிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டினோம்னா அவன் வந்துட்டு சொல்லுவான். முன்னாடியெல்லாம் எதிர்த்து தான் பேசுவாங்க, இப்போ வந்து கையவே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் இப்போ அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. என்ன கொஞ்சம் முத்தி போச்சு, அவ்வளோதான். இவங்க தான் திருந்தி தான் வருவாங்க. இல்லைங்களா? ஸோ எந்த சமயத்துலேயும் இப்போ நம்ம வந்து வன் சொல் பேசாமல் இனிமையான சொற்கள் பேச வேண்டும். இதுக்கு எடுத்துக்காட்டு தான் நித்யானந்த பிரபு. இவங்க வந்து என்னென்னா சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பெங்காலில் வந்து ஜகாய் மதாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. யார்? ஜகாய் மதாயி 2 பேர். ஸோ இவர் போயிட்டு ஹரிநாமம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். ஹரிநாமம் சொல்லுன்னு சொல்கிறது தப்பா? இவங்க வெளியில் வந்துட்டு ஒரு பானையை எடுத்து அவருடைய தலையை உடைச்சிட்டாங்க. நித்யானந்த பிரபு தலையை. சரிங்களா? ஸோ அப்போ நித்யானந்த பிரபு என்ன பண்ணார்? என்னையவே நீ அடிச்சிட்டியா? நீ நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் பலராம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா என்ன? இல்லை. அப்பயும் அவர் இருந்துச்சு, எப்படியாவது தலையை உடச்சிட்டேங்க, ஹரிநாமம் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் நித்யானந்த பிரபு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு வராரு. வந்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி, என்னுடைய பக்தனே நீ வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டியா, இந்தா எடுக்கிறேன் சுதர்ஷன் சக்கரத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுதர்ஷன் சக்கரத்தை எடுக்கிறாரு. அப்போ நித்யானந்த பிரபு என்ன சொல்கிறாரு? சைத்தன்ய மகாபிரபு, நீங்கள் இதை பண்ணாதீங்க. இந்த அவதாரத்தோட நோக்கம் வந்து இது கிடையாது. நீங்கள் கொல்லணும்னு நினச்சிங்கன்னா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம், எல்லாரையும் நீங்கள் கொல்லத்தான் வேணும். கலியுகத்தில் எல்லாருமே பேட், நீங்கள் எல்லாத்தையும் கொல்லதான் வேணும். ஸோ நித்யானந்த பிரபு சொன்னார், சைத்தன்ய மகாபிரபு நீங்கள் இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நித்யானந்த பிரபு வந்து இந்த ஜகாய் மதாய் கிட்ட எடுத்து சொல்கிறாங்க, இப்போயாவது நீங்கள் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுடைய ஹார்ட் வந்து பியூரிஃபை ஆயிடுச்சு. ஓகே, எப்பயாவது நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைத்தன்ய மகாபிரபு கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்க, இன்னையிலேருந்து நாங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறோம், நாங்கள் வந்து இனிமேல் கடுமையாக நாங்கள் வந்து எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கம்யூனிகேஷன் இல்லையா? முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் கம்யூனிகேஷனுக்கு அது ஒத்து வராது. அவன் வந்து திட்டினான்னா நம்மளும் திட்டினோம்னா அது வந்து நாய்கள் இருக்கும் இடமாகத்தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நம்ம வந்து அமைதியாக இருப்போம். ஆனால் ஒன்று, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே நம்ம வந்து நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு, இந்த மாதிரி இவனை எப்படியாவது திருத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கணும். நம்ம
எவ்வளோ தூரம் பக்தி அவர்கிட்ட காட்டுறோமோ அவ்வளோ தூரம் அவர் வந்து நம்மளுக்கு எல்லா நன்மையும் செய்வார். ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம். சரிங்களா? இது வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ஒத்து வரும், ஒரு சில விஷயங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய இடத்துல நிறைய இது நடந்துகிட்ருக்கு. கூட்டமாக வந்து நிறைய பேர் நிறைய இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஏதாவது செய்ய முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. சரிங்களா? இன்னொன்று ஒரு அருமையான எக்ஸாம்பிள், ஆனால் இது வந்து ஒரு அரசியல் மாதிரி போகும். அருமையான எக்ஸாம்பிள், இப்போ இந்தியா யூஎஸ் டேரிஃப் எல்லாம் போட்டாங்க. நிறைய 50% டேரிஃப் இந்தியாவால் தாங்க முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணார். கவர்மெண்ட் வந்து எதுவுமே பேசலை. ஓகேப்பா போடுங்கப்பா போடுங்கப்பா போடுங்கப்பா. ஸோ இந்தியாவுடைய வளர்ச்சி அவங்களுக்கு தெரியும், இந்தியா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும், இந்தியாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரியும். யூரோப்போடைய எஃப்டிஏ வேறு வந்துருச்சு, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா யூஎஸ் வந்து டேரிஃபை கம்மி பண்ணிட்டாங்க. பார்த்துட்டிங்களா? அது வரைக்கும் ஏதாவது நம்ம பேசணுமா? பேசவே இல்லை. பார்த்தீங்களா? ஸோ அவன் என்ன தான் பேசினாலும் அவன் எதுவும் கேட்க போகிறது கிடையாது, வந்துட்டு தான் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணணும். இதுவும் ஒரு கம்யூனிகேஷன். சரிங்களா? உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ்? யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த உலகத்தில் எல்லாருமே டிபெண்ட் கிடையாது, இண்டிபெண்ட்டும் கிடையாது, எல்லாருமே இன்டர்டிபெண்ட். சரிங்களா? நீங்கள் வந்து சுதந்திரமாக வாழ முடியாது, நீங்கள் வந்து ஒரு அடிமை மாதிரியும் இல்லை. இன்டர்டிபெண்ட்னா இவன் எனக்கு இது பண்ணுறான், நானும் அவனுக்கு இது பண்ணுறேன். இதுதான் இன்டர்டிபெண்ட். கிவ் அண்ட் டேக் பாலிசி. சரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் கம்யூனிகேஷன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு சொல் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். சரிங்களா? பேசுறது மட்டும் கம்யூனிகேஷன் கிடையாது, நம்ம ஆக்ஷனும் கூட கம்யூனிகேஷன் தான். பாடி லாங்குவேஜும் கம்யூனிகேஷன் தான். புரிஞ்சுதா? ஸோ இப்படி இருக்கும்போது உண்மையானதும் இனிமையானதும் நன்மை அளிப்பதுமான பேச்சு, பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சு, வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்களாகும். ஸோ இது நம்மளுடைய தபஸ். சரிங்களா? ஸோ எல்லா மக்களும் தபஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்மளுடைய தபஸ் என்னது? ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறது கூட ஒரு தபஸ் தான். சரிங்களா? அது நம்ம பண்ணலாமா? சரி, ஓகே. श्रील प्रभुपाद की जय, श्रीमद् भगवद गीता की जय.